Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 3 டைப் ஆஃப் சர்பத் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி என்னன்னா குலுக்கி சர்பத். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு நமக்கு சப்ஜா சீட்ஸ் தேவைப்படும். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே அவேலபிளா இருக்கும். ஒரு half spoon சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி அதை 10 minutes ரெஸ்ட்ல விட்டுருங்க. 10 minutes அப்புறம் இது இப்படி தான் இருக்கும். இப்போ இத மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுல half lemon கட் பண்ணி ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்குல அது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் அதை சின்னதா கீறி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லா கட் பண்ணா அதுல காரம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சோடா ஆட் பண்ண போறோம். இப்போ கொஞ்சமா, அதாவது ஒரு 3/4 அளவுக்கு, இந்த கிளாஸ்க்கு 3/4 அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு நாள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட டேஸ்ட்க்கு தக்கன. இப்போ நம்ம இதுல பச்சை மிளகாய் போட்டுருக்கோம்ல, அந்த காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த லிட்டை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அப்படின்னா தான் அது எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் கிடைக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சோடா சர்பத். அதுக்கு நம்ம ஒரு நன்னாரி வந்து ஒரு 1/4 அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பெரிய கிளாஸ்னால் அதில் 1/4 கிளாஸுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே half லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த சோடா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு எவ்வளோ சோடா வேணுமோ அவ்வளோ சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சோடா சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். லாஸ்ட்டில் ஒரு ஐஸ் கியூப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்லா கூலிங்காக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்மலான சர்பத் ரெசிபி. அதுக்கு நம்ம அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு நன்னாரி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஊற்றிட்டு கூலிங்கான வாட்டர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூலிங்கான வாட்டர்னா. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கூலிங்கான வாட்டர் ஆட் பண்ணலை, ஐஸ் கியூப்ஸ் போடலை. கண்டிப்பாக இந்த 3 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.